ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனில் 9.91 டிஎம்சி நீரை திறந்து விட வேண்டும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 4 குவாலிட்டியில் ட்ரிபுனல்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இதனுடைய பேக்ரவுண்டை பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 262 பேசிஸில் இப்போ 2 ஸ்டேட்ஸுக்கு இடையில தண்ணீர் தொடர்பாக அந்த பிரச்சனைகளை ஏற்படும் போது பாராளுமன்றம் என்ன பண்ணலாம், அதற்கான லீகல் கமிட்டிஸை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 262. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர் போர்டு ஆக்ட் 1956, அடுத்ததான் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட். ஸோ 1956ஆம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ரிவர் போர்ட்ஸ் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 2 ஸ்டேட்ஸுக்கு இடையில அந்த தண்ணீர் பகிர்வது தொடர்பான பிரச்சனைகள் வரும்போது இவங்க வந்து அட்வைஸ் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்டின் படி ட்ரிபியூனல்ஸை வந்து ஏற்படுத்தும், தீர்ப்பாயங்கள். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ட்ரிபியூனல்ஸ் தீர்ப்பாயங்கள் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதுதான் ஃபைனல். ஸோ இப்போ இந்த காவிரியினுடைய தண்ணீர் பயன்படுத்துவது தொடர்பாக தமிழகம், கர்நாடகம், கேரளம் மற்றும் புதுச்சேரியிலேயே நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கும். அதற்காக காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் 1990ஆம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்களுடைய ரிப்போர்ட்டை இவங்க 2007 வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதன்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு தண்ணீரை வந்து இந்தந்த மாதத்திற்கு இந்தந்த மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத இவங்க வந்து அவங்களுடைய வெர்டிக்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இவங்க நிறைய விஷயத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு மாட்டாங்க. ஸோ நிறைய மாநிலங்கள் இந்தந்த மாதத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீர் குறைவு அப்படின்றதுக்காக எங்கே போயிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து போயிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஆர்டிகிள் 141, 142. ஸோ 141 சுப்ரீம் கோர்ட்டு தான் அதாரிட்டி, சுப்ரீம் அதாரிட்டி தி ஜுடிஷியரி. ஸோ இந்த ஆர்டிகிள் அடிப்படையில் அதே மாதிரி கம்ப்ளீட் ஜஸ்டிஸை கொடுப்பதற்காக சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ்ட்ரா பவரை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம்.